ஐயோ! எனக்கு டான்ஸ் மட்டும் தான். ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்பத்துலருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். நான் இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்கேன். அதில வந்து நான் அந்த முடி தூக்கி போடுறது உங்களுக்கு தனியா காமிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அண்ணன் தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம் அதில வச்சிருப்பாரு. ஸோ அது முடி தூக்கி போடுறதெல்லாம் நான் தனியா தெரிஞ்சுக்கலாம். நான் அப்பத்துலருந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மெயின்டெயின் பண்ணிட்டு ஆமா கரெக்ட்டுங்க. அப்ப வேணும்னா கட் பண்ணிப்பேன். அதுக்கு நான் ஒண்ணும் கட் பண்றது இல்லைங்க. இப்போ வர படங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல படங்கள் வந்து தியேட்டர் வந்து கிடைக்கிறதே இல்ல. அதே போல தியேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முந்திக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள வராத அளவுக்கு தடுத்துடுது. உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு. ப்ரொமோஷன் இல்லாம நிறைய படங்கள் வெளியே போயிருக்கு. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ண போறீங்க? மக்கள் தான். மீடியா தான். நீங்க தான். வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரொமோஷன் உண்மையிலே இல்லை. எனக்கு உண்மையை உரைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான். அதை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன். சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன். சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும் கண்டிப்பா. பேனர்ல அகைன்ஸ்ட் வால் போட்டு ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டுருக்கீங்க. எதை மென்ஷன் பண்றதா சொல்றீங்க? எதுவும் இல்லை. அந்த ஜெகத்தினை எதிர்த்த வந்து மேலே போட்டு பாருங்க. ஜெகத்தினை எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி. அதுதான் பொருள். வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்கு. அது வந்து ராம்ன்ற கேரக்டரை வச்சு தான் பண்ணிருக்கு. ஏன் வந்து ஒரு அப்துல்லாவோ ஒரு ஆண்டனியோ வச்சு நீங்க இல்ல இல்ல இது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே அது காமனா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த ராம் கேரக்டர் மட்டும் தான் திருக்குறள் சொல்லணும்? இது வந்து பர்டிகுலர் தனியா செய்யணும்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்த மூலக்காரன், ஒருத்த வேலைக்காரன், ஒருத்த புத்திசாலின்றத நான் இல்ல இல்ல அதுதான் பண்ணேன். அதுல 3 பேருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை காமிச்சிருப்பேன் நானு. அதுதான் ஒருத்த மூலக்காரன், ஒருத்த வந்து ஐடியா பண்ணுவான், ஒருத்த வேலைக்காரனா அந்த பாய். நீங்க எவ்வளவு பெரிய மூலக்காரன் புத்திசாலி. அதுதான் இல்ல நான் அப்ரிஷியேட் தாங்க பண்றேன் ஐயா. உங்க அப்ரிஷியேட் தான் பண்றேன். அதுதான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் மாட்டி விட்டீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சொல்லியிருக்கான் அவன். ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சொல்லக்கூடாது. இது மாதிரி எதுவுமே சொன்னது இல்ல. அந்த விசுவாசம் படத்துல அஜித் சார் பொண்ணு வருது இல்லையா, அவங்க பேர் என்ன, அந்த பொண்ணு கூட ஹீரோயினா நடிக்கணும்னு இப்பதான். ஐயோ சாரி, அந்த பொண்ணுக்கு ஹீரோவா நடிக்கணும்னு சொன்னேன். இப்போ சாயாவனம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஹீரோவா பண்ணிருக்கேன். நான் வயலன்ஸ்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். சிரீஷ், பாபி சிம்மா, யோகி பாபுவோட ஒரு காம்பினேஷன் சப்போர்ட்டிங் லீட் பண்ணிருக்கேன். இல்ல எல்லாமே ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டமன்றம் இல்லைங்க ஐயா. இந்த படத்தையே நாங்க தேட்டர் கொண்டு வர்றதுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பாருங்க மணி 11. உங்களை நினைச்சாலும் எங்களுக்கு பாவமா இருக்கு. எங்களுக்கு வேற இதை விட்டா வேற வழியும் இல்லை. இப்ப நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. கண்டிப்பா உண்மையாதான். இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த படம் நின்னு போச்சுங்க, வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவரு கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு. அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு. கற்பனையா தான் சொல்றேன், அதோட போராடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ப்ரொடியூசர் வராரு, கிளமன் சுரேஷ். மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க. அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது. 2 பேர் கண் கலங்குறாங்க. ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு, டைரக்டரும் கலங்கு. நான் மட்டுமே சாட்சி. அப்ப எனக்கு செமையா கோவம் வருது. என்னால எதுவுமே கேள்வி கேட்க முடியல. அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல. அப்ப கூட சொல்றாரு. அப்ப நினைச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர், இப்ப புதுசா வந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா, பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கலாம். போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்திருக்கலாம். அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. பணம் போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நின்னாங்க. காரணம் இவருடைய உழைப்பு, இவருடைய உண்மை, இவருடைய நேர்மை, இவருடைய 8 வருஷ உழைப்புக்காக அவர் வந்தார். இதுக்காக சொல்ல வரேன்னா, இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம் நாங்க. அதனால இந்த படத்தை மேலும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து. எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். நான் புதுமுகம் அஜய் அர்னால்ட். இந்த படத்தை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே யாருக்கு ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஹீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அப்புறம் இந்த பையன் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட பையன். இந்த திமிரு பிடிச்சவன் அந்த மோஷன் போஸ்ட்லாம் பண்ணுவார் இல்லையா, பெரிய டிசைனரோட பையன். இது என் தம்பி அர்ஜுன். வாடா தம்பி.
எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்களும் ஒன்றா ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கோம். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள். அதுதான் எங்க டைரக்டர் ஜெயவலன் அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. அவருக்காக தான் எல்லாமே. அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. வேற என்ன சொல்றது? சரி, உன்னுடைய ஸ்டைல ஏதாவது பண்ணிட, அந்த பண்ணி மாதிரி கத்திரு. படம் பார்க்க வாங்கன்னு சொல்லிடு. அப்படியே எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு சொல்லி. எல்லாரும் டைரக்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீடியா எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நான் கையெடுத்து இது பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. நான் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். நீங்கள் தான் உண்மையாக சொல்ல போனால் என்னால் எழுத முடியும், ஒரு விஷயத்த படைக்க தான் முடியும். இதை மக்கள்கிட்ட சேர்க்கறது நல்ல விதமாக உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் நல்ல விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணி, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மீடியா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பத்திரமா போயிட்டு வாங்க, போய் சாப்பிடுங்க. என்னோட முதல் படம் இது. பெரிய அனுபவம் கிடையாது. ஏதாவது தவறுகள், சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் கண்டிப்பாக. அதை நீங்கள் தான் பெரிய பண்ணாமல் என்னோட லைஃப் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். அதனால மக்களாகிய நீங்களும், மீடியா நீங்களும், உங்க 2 பேரை நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். மக்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. தேங்க்யூ. ஹீரோ வந்து பூவையார் தான் மெயின் லீடு. பூவையார் அண்ட் அருணால்டு, அர்ஜுன் 3 பேரும் தான். எல்லாமே பசங்க தான் மெயின் லீடு. கதை தான் சார். எப்பவுமே எல்லாமே ஹீரோ கதை தான். என்னோட உழைச்ச டீம் ஒர்க்கர் எல்லாமே, என்னோட டெக்னீஷியன் எல்லாருமே எனக்கு ஹீரோ தான் படத்துல. அதுதான் நான் இந்த படம் கமிட் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் அதுதான் சொல்றேன், பொது உடைமை. நான் இந்த படம் பண்ணதுக்கு காரணமே பொது உடைமை. நானும் ஒரு பொது உடைமைவாதி, இயக்குனர் ஒரு பொது உடைமைவாதி. முதல் படத்திலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம பொது உடைமையா ஒரு விஷயத்த சொல்லணுன்றத, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம், நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு பிடிச்சிதான் பண்ணியிருக்கோம். எங்க வேலையை நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அண்ட் இந்த படம் எகெயின் நான் இதுதான் டேக்லைனா நான் நிறைய சொல்லிட்டே இருக்கேன். அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு தொழிலதிபர், அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. அண்ட் இந்த படம் இப்போ நீங்க ப்ரெஸ் பீப்புள் பார்த்துருக்கீங்க. நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை. சார் சொன்ன மாதிரி தவறாக இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க, திருத்திக்கிறோம். அண்ட் இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்க வந்து ரிவீல் பண்ண வேண்டாம்னு ரிவீல் பண்ண வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். அதுதான் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து இவங்க சொல்லிட்டாங்க. இதேதான் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். மீடியா பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் தான் வந்து இதை வந்து கொண்டு போகிறதுல ஒரு 100% சொல்லலாம். நீங்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு நாங்கள் கம்மியாக சின்ன படமாக பண்ணியிருந்தாலும் அது பெரிய படமாக மாற்றுறது மக்களாகி உங்கள்கிட்ட மட்டுமே இருக்குது. ஸோ என்ன பேசுறது தெரியல, அவ்வளோ பதட்டமாக இருக்கேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டேரக்டர் அண்ணனுக்கு. ஸோ ஜெயவலன் எனக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி கிளைமாக்ஸோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சினிமாட்டோகிராஃபர் வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து லைவாக பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மெனக்கெடுதல் நிறைய, தேடுதல் நிறைய இருந்தது. இல்லை இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மெனக்கெடல்லாம் டைரக்டர் தான் சேரும். அவர் திருவள்ளூர்காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்கோம். அதில் அதேமாதிரி பசங்க எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அது சவுந்தரராஜன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலிகளோடு இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய நம்ம கண்டிப்பாக நல்லா சேர்ப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்துருக்கீங்க, உண்மையை பார்த்துருக்கீங்க, நீங்கள் உண்மையை எழுதுவீங்க. நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக இன்னொரு விஷயம், ப்ரொடியூசர் சார் வரல இன்னைக்கு. என்னென்னா அன்னை வேளாங்கண்ணி போயிருக்காரு. அது ரொம்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாரு. அதுதான். தேங்க்யூ. அவங்க பையனா
படத்தோட எடிட் வினோத் சிவகுமார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லபடியாக ஒரு படத்தை முடித்து உங்கள் கையில் கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை உள்ள வர வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. மக்களாகிய உங்களுக்கு ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஓடிடியில் படம் வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு தேட்டருக்கு வாங்க. நன்றி. கரெக்டா. நீங்க வாங்க. இப்ப இருக்க படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய படங்கள், அதாவது பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா வந்த கூலியும் எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய லியோவும் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயுமே கஞ்சா அந்த இது வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க அதை எதிர்த்து இது வேணான்னு சொல்லி இருக்கிறீங்க, எந்த கான்செப்ட்ல? ஏன்னா நீ தமிழ் சினிமால ஸ்டைல்னாவே சிகரெட் போட்டு தான் ரஜினி சார் வந்தாரு. கண்டிப்பா அதை பார்த்து நிறைய பேர் சிகரெட்டை பிடிச்சாங்க. சினிமாவிலேயே அதை இது பண்ண முடியலையே உங்களால. இதை எப்படி கொண்டு வர போறீங்க? அது இல்லாம இந்த சிகரெட்டை ஒழிக்காத கவர்மெண்டே வேணான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு அடுத்த கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட் வரணும்ன்றதுனாலயா? இது ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான். இது அப்படி இல்லை, ஒரு நல்ல விஷயத்த எந்த கவர்மெண்ட் இருக்கும்போதும் செய்யலாம். அதனால சொல்ல வந்தது தீர்க்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம். அது ஆரம்பத்தில் பிடிக்கிறாங்க, எதுவும் தெரிய மாட்டேங்குது, பிற்பகலில் தான் தெரியுது அதோட விளைவு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதுதான் நோக்கமே தவிர வேற ஒரு விஷயம். நீங்க போலீஸ் கேட் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி உங்க தலைவரும் போலீஸ் அடுத்த படம் வரப்போகுது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் டைலாக்லாம் வருது. இந்த அரசியலே தேவையில்லைன்னு சொல்றீங்க, எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? நாங்க எடுத்துக்கிறது எந்த அரசியல் தேவையில்லை, இப்ப இருக்கிற அரசியலே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு டைலாக்கே வருது. இது நான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று, இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம். ஜனநாயகன் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க இயக்குனருடைய வழிகள். அவர் திருவள்ளூரில் அவர் பார்த்த வாழ்வியலை, அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையை எழுதியிருக்காரு. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் நடிச்சிருக்கேன். மற்றபடி எனக்குமே இதில் ஒரு கருத்து உண்டு. புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, மது இருந்ததில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க. அது இதனால நிறைய குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வழி. அதனால அவருடைய இது இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிப்பாரு. இது ஒரு தனி மனிதனா நம்ம எடுக்க முடியாது, ஒரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. அதனால அது அரசியல் மாற்றங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அது பண்ணணும். மேலை நாடுகள்லாம் இது லீகலா இருக்கு. நிக்கோட்டின் லெவலை கம்மி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில், இந்த மாதிரி பீடி சுற்றுறவங்களுக்கு சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும். அதான் அவர் சொல்றாரு. ஒரு கொஸ்டின், இந்த படத்துல நீங்க அதாவது நாங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த படத்துல பயன்படுத்தின ஒரு கூர்மையான ஆயுதமா நான் நடிக்கிறது அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு? இல்லை அதுதான் கண்டிப்பா. அதுதான் இது இல்லைன்னா இது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. திருக்குறளில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது, அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இது எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேரது என்னன்னா லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லலாம், வேற எந்த ஸ்லாங்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த திருக்குறள் மட்டும்தான் அப்பத்துலேருந்து இருக்குது, இப்போ இல்லை எப்பவும் இருக்கும். அதை அழிக்கவும் முடியாது, அதோட வார்த்தைகளும் அழிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால்தான் திருக்குறளை மையப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு மெத்தடில் சொல்ல வந்தேன் நான். மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்லிட்டு அண்ணன் நிறைய சோசியல் இதெல்லாம் பண்ணிருக்காரு, இயற்கை வளங்கள்லாம் சொல்லிருக்காரு. அப்புறம் சூஸ் பண்றது காரணம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நோக்குறண்ணன் எங்க அப்படின்ற மாதிரி மலையாளத்துல போயிருந்தாரு, இப்ப பார்த்தா திரும்ப வந்திருக்காரு. இதுல நல்லா கொடுத்துருக்கீங்க. இதுல செட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சு? கண்டிப்பா இது நான் பல நடிகர்கள் எனக்கு தேர்வு சொன்னாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நான் பார்த்து ஒரு கேள்விப்பட்ட உடனே இது பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராகிறது ஒரு தன்னை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்துல அவரோட ஏக்கங்களை நான் பல இன்டர்வியூல பார்த்துருக்கேன் நான். ஆனா சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேர்வு பண்ணேன். என் கதைக்கு ஏற்ற கருடன் சவுந்தர் பிரதர் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு அமைஞ்சது அந்த ஒரு விஷயம். அதெல்லாம் எதுவும் கதை கேட்கவே இல்லை. அந்த பக்கமே போற வேலையே இல்லை நம்மளுக்கு. நம்ம ஏன் நடுராத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? அந்த மெத்தட்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். சொல்ல வந்ததை ரைட்டா மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாவும் சொல்லணும், ஒரு சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக தான். படமே நல்லா பண்ணிருக்கீங்க.
கருத்து, முக்கியமான கருத்து வந்து சிகரெட்டு இதுக்கு வந்து எதிராக இருக்கு. வருங்காலத்தில் எப்படி நிறைய ஹீரோவா நடிப்பதுன்னு தெரியும். ஒரு ஆக்ஷன் படமோ அடுத்த வருங்காலத்தில் இருக்கும்போது நீங்க சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிப்பீங்க. இப்போ இதுக்கு அடுத்து வர படத்துல கூட எனக்கு ஒரு ஒரு சீன்ல வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சிகரெட் காட்சியை வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட பெரிய ரீசன் என்னன்னா, அப்பா வந்து இந்த மாதிரி தான் இறந்தாரு. ஸோ இந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கோ அப்படி தான் அப்பா இறந்தாரு. ஸோ அதனால வந்து நான் இந்த மது, சிகரெட், இந்த புகையிலை அது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நடிகர் ஹீரோக்கள் கூட நிறைய பேர் ஒரு சின்னனால ஒரு தம் அடிச்சு தான் வராங்க. சினிமானாலே விஜய் சொன்ன மாதிரி, ரஜினி சொன்ன மாதிரி எல்லாருமே தம் அடிக்க வாங்க. நிறைய அரசியல் கட்சி, நிறைய சமூகங்கள் வேண்டாம், சினிமானால தான் நிறைய பேர் சீர் குடிக்க கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்லுங்க? பெரிய அந்த அளவுக்குலாம் எதுவும் நீங்க வேற நல்லாதானே போயிட்டு இருக்கு. நல்லா நடிக்க ஆரம்பிச்சீங்க, முதல்ல நல்லா பாட்டு பாடுங்க. ஏன் பாட்டு ஆனா ஆக்சுவலா என்னன்னா, இப்போ பாட்டு நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ நடிப்பு வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு, இந்த படமும் வந்துட்டு இருக்கு. கதாநாயகன் இல்லைன்னா கதையோட நாயகனா பண்ணியிருக்கேன். அதான் இது அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணும்னா ஒரு 3 மந்த் கிட்ட ஆகும். எனக்கு அந்த 3 மந்த் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும். பண்ணால் பெரிய படமாக பெரிய படம்ன்றவங்க பெரிய பாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. அது எனக்கு வேணாம், நான் தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே அது வேணாண்ணே. விஜய் சாருக்கு போட்டு காட்டுறீங்க. ஆனா விஜயோட தளபதி மாதிரி அவரு கூட தளபதி தான் போட்டு காட்டுறீங்களா? ராஜ்மோகன் நடிச்சிருக்காரு. 3 பேரு விஜய். இல்ல, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. பட் இன்னைக்கு தலைவர் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு. நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். அதனால இந்த நேரத்தில் நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம். அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினார்னா சந்தோஷம், பார்க்கலனாலும் எங்களை கண்டிப்பா வாழ்த்துவார். தமிழ் சினிமால சிகரெட்டை நிறுத்தியிருக்காங்க, அது தெரியுமா? யாரார் நிறுத்தினாங்கன்னு தெரியுமா? எந்தெந்த ஆக்டர்னு தெரியுமா? சிவகார்த்திகேயன், தனுஷ், கார்த்திக் 3 பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க. அதை கூட நீங்க சில இடத்துல காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதான் மாசின்னு தொடங்கினாவே வாயில சிகரெட் வச்சுக்கிட்டு ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே கொண்டு வராங்க. ஸோ ஒருவேளை படத்துல சினிமாவை தான் அதிகமா வெளியில ப்ரொஜெக்ட் அதிகமா எல்லாருமே பார்க்கக்கூடியது. ஸோ அதை நீங்க காமிச்சிட்டு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா கவர்மெண்ட்டை சொல்றதுக்கு பதில் கூட இல்லை, கவர்மெண்ட் இல்லை, கதை வந்து அவங்கள பற்றி சம்மந்தப்பட்டது இல்லை. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் போல தான். நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன். நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஒரு பீடி 1000 பீடி சுற்றினா எவ்வளோ பணம் வரும்? 200 வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே போயிட்டுனா 165 ரூபா மட்டும் தான் அவங்க கைக்கு வருது. இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இது இல்லைன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வந்தேன். இஸ்லாமிய தோழர் பண்ணாத விஷயத்தை நீங்க வந்து படத்தை ஒரு காட்சி இருக்கீங்க, எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு தெரியுமா? பண்ணுங்க, சொல்லுங்க. அந்த காட்சி நல்லா வெளில சொன்னாங்க, ரிவீல் பண்ணாதீங்க. ஏன்னா இஸ்லாமிய பண்ணாத ஒரு அது வார்த்தையோட சொல்ல மாட்டாங்க. இல்ல, அது ஆக்சுவலி அது இவர் ரிசர்ச் பண்ணி இல்ல, இப்ப இவர் அதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த படத்துல கற்பனையா தான் பண்ணியிருக்காரு. எதுவுமே இதுல உண்மை கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க இவருடைய பொது சிந்தனையும் வழிகளையும் ஒரு கற்பனையான ஒரு கதையா திரைக்கதை அமைச்சு கொடுத்திருக்காரு. அது ஒரு சிறு சிறு தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கணும்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நம்ம அத கற்பனை யாராவது மனசை புண்படுத்திருந்தா நானும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு